அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பாபமும் புண்ணியமும் ஆத்மாவை தொடுமா. இதை பார்க்கலாம். ஒரு கண்ணாடி மீது தூசி படிந்தால் கண்ணாடியின் இயல்பு மாறாது, அதன் பிரகாசம்தான் மறையும். அதுபோல ஆத்மா எப்போதும் தூய்மையானது, சுதந்திரமானது. பாவம், புண்ணியம், இன்பம், துன்பம் ஆகியவை ஆத்மாவை தொடுவதில்லை. அவை உடலையும் மனதையுமே சார்கின்றன. அதனால நாம் உடலே நான் அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்கும் போது அந்த அனுபவங்கள் நம்மளே சுமக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமே தவிர உண்மையிலே அது நம்மளை பாதிக்காது. புகை சுவரை கருப்பாக்கலாம், ஆனால் அதை சூழ்ந்திருக்கும் ஆகாயத்தை கருப்பாக்க முடியாது. அதுபோல உலக அனுபவங்கள் ஆத்மாவை ஒருபோதும் களங்கப்படுத்த முடியாது. இந்த உண்மையை உணர்வதே ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கம். இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உடல் இல்லை, நான் தூய ஆத்மா அப்படிங்கிறத நாம் உணர்ந்தால் வாழ்க்கையில் பல துன்பங்கள் அதோட அந்த பிடியை அந்த 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 என்ன சொல்கிறது, ரொம்ப வலி கொடுக்குற தாக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது தானே அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அது முற்றிலுமாகவே அப்புறமா ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும். நன்றி, வணக்கம்.